அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் மேடம். மதுரையிலேருந்து பார்த்தீங்கன்னா திருமதி துர்கா மேடம் அவர்கள் நம்மளுடைய நிறுவனத்துக்கு ஸ்ரீ குரு ஆஸ்ட்ரோ அகாடமிக்கு வருகை புரிந்திருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆகம கிரகம்னா என்ன மேடம், அதை பற்றி சில விளக்கங்கள் தர முடியுமா மேடம்? ஓகே சார், அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஜோதிடத்தில் ஆகம கிரகம்னு ஒன்று இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாது, நான் கொஞ்சம் தெரிவிக்கிறேன், கேளுங்க. ஆகம கிரகம் அப்படின்னா என்ன? அதாவது ஒரு எந்த கிரகத்திற்கும், அதாவது ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகத்திற்கும் நட்சத்திர கால் கொடுக்காத கிரகம்தான் ஆகம கிரகம்னு சொல்லுவாங்க. அந்த ஆகம கிரகம் நட்சத்திர கால் கொடுக்காம இருந்துச்சுன்னா அது பலன் அளிக்காது, அதிர்ஷ்டம் தராது. அந்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஆகம கிரகத்தை எப்படி ஆக்டிவேட் செய்து சுப பலனை பெறுறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இப்போ பேச வந்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஜாதகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே 3 நட்சத்திரங்கள் இருக்கும். அப்போ நட்சத்திர கால் கொடுக்காதது எதுன்னு நம்ம ஜாதகத்தை பார்த்து ஆராய்ச்சி பண்ணணும். இப்போ உதாரணமாக செவ்வாய் கிரகத்தை எடுத்துக்கிட்டால் அதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது? அவிட்டம், மிருகசீரிஷம், சித்திரை 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த 3 நட்சத்திரத்தில் அந்த ஜாதகத்தில் 3மே இல்லை, இல்லைன்னா 2 இல்லை, அப்படி இல்லைன்னா 1 கூட இல்லை. அதாவது அவிட்டம் இல்லை, மிருகசீரிஷம் இல்லை, ஏதாவது 3ல் 1 இல்லைன்னா கூட அந்த கிரகம் ஆகம கிரகம் ஆயிடுது. அப்போ நீங்கள் என்னதான் நமக்கு எந்த கடவுளை போய் நீங்கள் கும்பிட்டாலும் என்ன நமக்கு பலன் கிடைக்கலையே அப்படின்னு எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ அதுக்கு நீங்கள் என்ன ஆக்டிவேட் பண்ணணும்? அந்த செவ்வாய்க்குரிய கிரகத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யணும்? முருகனை வழிபடணும். முருகன் கோவிலுக்கு போய் வழிபடணும். அப்படி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செவ்வாய் கிரகத்திற்குரிய அது நட்சத்திர கால் கொடுக்காம இருந்தாலும் சரி, அந்த கிரகம் அதிர்ஷ்ட கிரகமாக மாறி உங்களுக்கு சுபபலன் கிடைக்கும். இப்போ சப்போஸ் சுக்கிரன் கிரகத்தை எடுத்துட்டால் அதில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. பூரம், பூராடம், பூரட்டாதி. அந்த 3 நட்சத்திரங்களில் ஒரு நட்சத்திரம் இல்லைன்னா கூட அது மகாலட்சுமியை தான் கும்பிடணும். வேற கும்பிட்டாலும் பலன் அளிக்காது. ஏன்னா அது சுக்கிரனுக்குரிய நட்சத்திரங்கள். அப்போ மகாலட்சுமியை கும்பிடலாம், ஆண்டாளை கும்பிடலாம். இப்படி ஒவ்வொரு கிரகத்திற்கும் இப்போ சந்திரன் கிரகங்கள் நட்சத்திரங்கள் ஆகம கிரகங்கள் ஆகிவிட்டுச்சுன்னா அந்த சந்திரனுக்குரிய தெய்வம் எது? பார்வதி, அலங்காரம் இல்லாத அம்மன், இந்த மாதிரி தெய்வங்களை வழிபட்டு அதை ஆக்டிவேட் பண்ணி சுபபலன் பெறலாம். அப்படி செவ்வாய்க்கு சொல்லிட்டேன். புதனுக்கு புதனுக்கு என்ன செய்யலாம்? பெருமாளை கும்பிடணும். குருவுக்கு மகான்கள், பிரம்மன், தட்சிணாமூர்த்தி இப்படி வழிபடணும். சுக்கிரனுக்கு சொல்லிட்டேன், மகாலட்சுமி, ஆண்டாள். சனீஸ்வரன் சனி கிரகம் ஆகம கிரகம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும்? சிவனை வழிபடணும். அதுக்கப்புறம் காவல் தெய்வங்களை வழிபடலாம். அப்புறம் சூரியன், அதாவது ஞாயிறு, அந்த கிரகம் ஆகமம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும்? சூரியனுக்கு தான் சூரியனை வழிபடணும். சாரி, அதாவது ராகு ஆகம கிரகம் ஆகிவிட்டதுன்னா பத்ரகாளி, மகாகாளி வழிபடணும். கேது ஆகம கிரகம் ஆயிடுச்சுன்னா என்ன வழிபடணும்? அதாவது கேது, மகம், அந்த மாதிரி 3 நட்சத்திரங்கள் வரும். அதில் 1 இல்லைன்னா கூட விநாயகர், வராகி, அந்த மாதிரி தெய்வங்களை வழிபட்டு அந்த கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணிடணும். இப்படி எல்லாம் நீங்கள் செய்கிறப்போ தான் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் நல்லா பலனடைய செய்யலாம். அதெல்லாம் கரெக்டாக பார்த்து தான் செய்யணும். சும்மாவே வேற எதையாவது கும்பிட்டுட்டு எனக்கு பலன் கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது. அந்த ரூல்ஸ் இருக்குது. அந்த இதுக்கு தகுந்த மாதிரி ஜோதிடத்தை பார்த்து, ஜாதகத்தை பார்த்து அனலைஸ் பண்ணி உங்கள் ஜாதகத்தில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு ஜோதிடர்கிட்ட போய் அலசி ஆராய்ஞ்சு அதுக்குரிய ஆகம கிரக தெய்வத்தை வழிபட்டு வந்தீங்கன்னா சுபபலன் கிடைக்கும்.
ஆனால் இன்னொன்று முக்கியமானது, இப்போ வந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் நட்சத்திரம், இந்த சித்திரம், அவிட்டை, மிருகசீரிஷம், ஏதோ ஒன்று, அதாவது அந்தந்த கிரகத்திற்குரிய நட்சத்திரங்கள் ஆகம கிரகம் ஆயிடுச்சுன்னா அந்த நட்சத்திர நாளில் உங்களுக்கு வந்து கேலண்டரில் நீங்கள் பார்ப்பீங்க, இன்னைக்கு வந்து செவ்வாய் கிரகம் மிருகசீரிஷம் இருக்குது, ஓ நமக்கு வந்து நல்லா எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்து அந்த நேரம் உங்களுக்கு கிரகம் ஆகமம் ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் வந்து முருகனை கும்பிட்டு பழக்கம் இல்லை, அந்த நேரத்தில் அந்த நாளில் நீங்கள் பத்திரப்பதிவு செய்கிறதோ கிரக பிரவேசம் செய்கிறதோ எந்த சுப காரியங்களும் செய்கிறத தள்ளி போட்டுடும். அதாவது அந்த சுப காரியங்கள் செய்யக்கூடாது. ஸோ நீங்கள் எல்லாருமே உங்களுக்குரிய ஆகம கிரகத்தை கண்டுபிடிச்சி அதற்குரிய பலன்களை நீங்கள் அடையணும்னா அந்தந்த தெய்வத்தை வழிபட்டு உங்கள் வாழ்க்கையில் நல்ல பலனை அடைய நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மேடம், நன்றி. ரொம்ப வந்து சிறப்பாக வந்து சொல்லியிருக்கீங்க. ஆகமி கிரகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, எந்த ஒரு கிரகத்தோட நட்சத்திரத்தில் எந்த கிரகமும் இல்லையோ அதுக்கு பேர் ஆகமி கிரகம். அந்த கிரகத்தை வந்து ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு அந்த அதாவது அந்த கிரகத்தோட தெய்வத்தை வந்து வழிபட்டா வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி எந்த ஒரு கிரகமும் இல்லாத அந்த நாட்கள், இப்போ சுக்கிரனை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பரணி பூரம் போராடம்னு சொல்லியிருக்கீங்க, சரிங்களா? அந்த பரணி பூரம் போராட்டத்தில் எந்த கிரகமும் இல்லை அப்படின்னாலும் அந்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சில தெய்வத்தை வழிபட்டா, சுக்கிரனோட தெய்வத்தை வழிபட்டா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி சுக்கிரனுக்கு வந்து என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. அந்த வெள்ளிக்கிழமையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுபகாரியங்கள் செய்யும் பொழுதும் அந்த சுபகாரியங்கள் வந்து அவ்வளோ சுபிச்சமாக இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ரொம்ப தெளிவாக வந்து பொதுமக்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக வந்து சொல்லியிருக்கீங்க. மிக சிறப்பான விளக்கம் மேடம். இது மாதிரி 9 கிரகத்துக்கும் 9 நட்சத்திரங்கள் 9 கிரகங்கள் எப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பாக விளக்கம் கொடுத்தமைக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஸ்ரீ குரு ஆஸ்ட்ரோ அகாடமி சார்பாக நன்றி மேடம். நன்றி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.